பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் கூட ஒரு ஓய்வு நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையுமாக இணையதளத்தினூடாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் விசுவாசிக்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருவருமாக கூட நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று. கர்த்தர் எங்களை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய கிருபையானது எங்களை தாங்கிக் கொண்டு, அவருடைய கிருபையானது எங்களை இந்த நாளிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் ஆராதிக்கப் போகின்றோம். அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகின்றோம். ஆகவே இந்த அருமையான காலவழியிலும் கூட நீங்கள் ஒவ்வொருவருமாக இருக்கின்ற இடத்திலே கண்களை மூடி ஒரு விசை உங்களை இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தாம் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த போகின்றார். ஆமென். இந்த அருமையான காலவழியிலே நாங்கள் விசேஷமாக இந்த நேரத்திலே இந்த ஆராதனை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் தாமே இந்த துதியினூடாகவும் அவருடைய வார்த்தையினூடாகவும் எங்கள் ஒவ்வொருவரையுமாக பலப்படுத்த வேண்டும்படியாக, அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் செபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான கர்த்தாவே காலவழியிலே இந்த ஓய்வு நாளிலும் கூட உடைய அன்பு கரத்திலே சுவாமி எங்கள் ஒவ்வொருவரையுமாக தாழ்த்துகிறேன் ஐயா. இந்த நாளில் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும்படியாக நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் இந்த நாளில் பொருட்படுத்த வேண்டும்படியாய் நான் சொல்லிக்கிறேன் ஐயா. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும்படியாய் சொல்லிக்கிறேன். இந்த நாளில் முற்றுமுழுதுமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் பரியந்தம் உடைய தெய்வீக பிரசன்னமானது மாத்திரை இருக்க வேண்டும்படியாய் நான் சொல்லிக்கிறேன். அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை உங்கள் ஒருவருக்கே சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட என்னோடு சேர்ந்து கூட ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த காலவழியிலே நாங்கள் பாடுவோம். உற்சாகமாய் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்ல
செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளில் என்னை வழிநடத்த வேண்டும்படியாகும். இந்த நாளை அப்பா உடைய நாமம் மகிமைப்படுத்த வேண்டும்படியாகும். எனக்கு உதவி செய்யுங்கள் என்று இந்த நாளை இந்த நேரத்தில் நீங்கள் துதியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி உங்களை எப்பொழுதும் இடைவிடாமல் தேடுகின்ற ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளையாக என்னை மாற்றுங்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதிகள மகிமையாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. சுவாமி ஹல்லேலூயா. கர்த்தாவே சுவாமி, என்னை நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கண்மணி போல காத்து வந்தமைக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள், கடந்த நிமிஷங்கள், கடந்த கிழமைகள், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆண்டவரை நீர் எங்களை வழிநடத்துகிறபடினால் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் அப்பா. ஹல்லேலூயா. துதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே உம்மை இடைவிடாமல் நாங்கள் துதிப்பதற்கு எங்களுக்கு எல்லா பலத்தை நீங்கள் தந்தரல வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ரபா சந்திரலவா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிகள் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிங்கள் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிங்கள். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்து வந்த எல்லா நன்மைக்கும் நன்றி என்று சொல்லுங்கள். துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகன மகிமையாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ரத்தத்தினாலே கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே பாவிகளாக எங்களை நீங்கள் ஆண்டவரே கழுவி எங்களை மீட்டு கர்த்தாவே சுவாமி நீங்கள் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறபடியினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் ஆண்டவரே சுவாமி இந்த கொஞ்ச நேரமாக இருந்தாலும் கூட நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிதாவை உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா சுவாமி. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஆண்டவரே சுவாமி இந்த துதியினூடாக எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக தொடர்ந்து கர்த்தாவே சுவாமி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் விசேஷமாக கர்த்தாவே வார்த்தையை கொண்டு வருகிற தாசனுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தாசனை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையினூடாக ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சுவாமி உடைய நாம மகிமைப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து மீதியா இருக்கிற நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்த வேண்டும்படியாக சகல துதிகன மகிமை உங்கள் ஒருவருக்கே செய்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே மறுபடியுமாக இந்த புதிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் அனைவரையும் இணையதளத்துக்கூடாக சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அநேக நாட்களாக கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நாங்கள் இப்பொழுது ஆலயத்திலே கூடி வர முடியாமல் இருக்கின்றோம். நான் நம்புகின்றேன் அது மத்தியிலும் நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதை நீங்கள் நிறுத்தி விடாமல் தொடர்ந்து நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இன்றைய நாளிலும் கூட நிச்சயமாக எனக்கு அருமையானவர்கள் நீங்கள் வீடுகளிலே கூடி இப்பொழுது ஜெபித்து விட்டு கர்த்தருடைய செய்திக்காக காத்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எனக்கு அருமையானவர்கள் இந்த நாளிலேயும் கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகுவோம். இன்றைய நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பேசப் போவது ஆபாகுக்கை குறித்து. ஆபாகுக்கு தீர்க்கதரிசி, அவருடைய அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆபாகு புஸ்தகத்திலே நாங்கள் காணுகின்றோம் கிட்டத்தட்ட 3 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கின்றது. மிகவும் சிறியதான ஒரு புஸ்தகமாக இந்த ஆபாகு புஸ்தகம் காணப்படுகிறது. ஆபாகு என்பவர் கிட்டத்தட்ட அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலே வாழ்ந்த ஒருவராக காணப்படுகிறார். அதே போல அவர் கடைசியாக அங்கே யூதேயா தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். விசேஷமாக பாபிலோன் அங்கே சாம்ராஜ்யம் அங்கே யூதேயா தேசத்தை அடிமையாக எடுத்து கொண்டு போவதற்கு சற்று முன்பதாக இவர் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் காணுகின்றோம் அவர் வாழ்ந்த நாட்கள் மிக மிக துன்மார்க்கம் நிறைந்த ஒரு நாட்களாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் சோரம் போய் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற ஒரு காலகட்டத்திலே தான் இந்த ஆபாகுக் என்னும் தீர்க்கதரிசி வாழ்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, அவர் அங்கே தேசத்திலே அவர் தேடி பார்க்கிறார். அங்கே அநேக பேர் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாய் அங்கே அதிகமாய் அங்கே பிள்ளை சூனியங்கள், அதாவது குறி சொல்லுதலுக்கு பின்னாலே செல்கிறவர்களாய், அதே போல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நாங்கள் காணுகின்றோம் அநேகமாய் நாங்கள் காணுகின்றோம் அவர்கள் மிக மிக அவர்கள் தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அநேக தடவைகள் அநேக தீர்க்கதரிசிகளை எசாயாவை கொண்டு எரேமியாவை கொண்டு இதுக்கு முன்பதாகவும் கர்த்தர் அநேகமாய் தீர்க்க தரிசனங்களை உரைத்திருந்தார். நீங்கள் இதிலிருந்து மனம் திரும்புங்கள் என்று. ஆனால் கடைசி கட்டத்தில் நாங்கள் காணுகிற அவர்கள் கேட்காத பட்சத்தில் நாங்கள் காணுகின்றோம் அவர்கள் வந்து அங்கே கேட்காத பட்சத்தில் கர்த்தர் கடைசியாக நியாய தீர்ப்பை அனுப்புகின்றார். அந்த காலகட்டத்திலே இந்த ஆமோஸ் அங்கே அந்த அனுப்புகின்ற அந்த அதாவது நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக அவர் கண்டதை அவர் எழுதுகிறார். எனக்கு அருமையாக நாங்கள் காணுகின்றோம் அந்த நாட்களிலே அநேக பேர் அங்கே கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களாக இருந்தார்கள். பகட்டுக்கு ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அங்கே பேருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள், பேருக்கு ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவர்களாய், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், உண்மையாய் நீதிமானாய் இருக்கிறவர்களை அங்கே காண்பது மிகவும் குறைவாக இருந்தது. நாங்கள் காணுகின்றோம் ஆபாகுக்கு வந்து நீதிமானாக வாழ்ந்த அந்த காலகட்டத்திலும் கூட அநேக பேர் அப்படி வழிவிலகி போனாலும் கூட
நாங்கள் காணுகின்றோம் ஆபாகு அவர் நீதிமானாக காணப்பட்டார். ஆகவே தான் நாங்கள் காணுகின்றோம் ஆபாகு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று அவர் எழுதி வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் அங்கே ஆபாகு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்றோம் இவ்வாறாக அவர் பாடி அவருடைய அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை முடிக்கின்றார். எனக்கு அருமையான அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு விசேஷித்த தன்மை என்னவென்று சொன்னால், அங்கே துன்மார்க்கம் நிறைந்திருந்த ஒரு சமுதாயத்திலே தன்னுடைய தேவ ஜனங்கள் துன்மார்க்கத்திலே அவர்கள் நிறைந்திருந்த பொழுதிலும் கூட ஒருவருமே அவருக்கு சாட்சியாக இல்லை. அங்கே பார்க்கிற எல்லா இடத்திலையும் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். யார் அவர்கள் தேவனுக்கு அங்கே பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி நினைக்கிறாரோ அவர்கள் எல்லாருமே வந்து அங்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை அவர் கண்டார். அது மத்தியிலும் அவர் நினைத்து கொண்டார், இல்லை, நான் யார் எப்படி நடந்தாலும் நான் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பேன், நான் கர்த்தரை நான் விட்டு விலக மாட்டேன், கர்த்தருடைய வழியிலே நான் நடப்பேன். ஆகவே தான் அவர் சொல்கிறார், அங்கே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நீதிமான்களாய் வாழும்படியாய் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாங்கள் காணுகின்றோம், இந்த நாட்கள் மிகவும் அங்கே அநேகமாக பல நியாய தீர்ப்புகள் நடக்கின்ற ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட, இந்த நாட்கள் நியாய தீர்ப்பின் நிமித்தமாக அநேக உபத்திரவங்களுக்கு கூடாக ஜனங்கள் செல்ல வேண்டியதாக இருந்தாலும் கூட, எனக்கு அருமையானவர்களே, பார்க்கிற இடங்களிலே எல்லாமே நன்மையான காரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட, அங்கே பார்க்கிற இடங்களிலே நீதியான காரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட, எனக்கு அருமையானவர்களே, அங்கே சட்டங்களை வைக்கிறவர்களை சட்டங்களை உடைத்து சட்டங்களை அவர்களுக்கு ஏற்றபடி நடத்தி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே கொலை செய்கிறார்கள், அதை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஒருவரும் இல்லை. அநியாயங்கள் அசம்பாவங்கள் நடக்கின்றது, அவைகளை பார்ப்பதற்கு அவைகளுக்கு நியாயங்கள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீதிமானுக்கு ஒரு சரியான ஒரு இடம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே துன்மார்க்கருக்கு மட்டுமே இடம் இருக்கிறது, துன்மார்க்கர் மட்டுமே அங்கே செழிப்படைகிறார்கள், துன்மார்க்கர் மட்டுமே எல்லா காரியங்களிலுமே அவர்கள் அங்கே வளர்ந்து அங்கே ஓய்ந்து அங்கே வளர்ந்து ஓங்கி அவர்கள் அங்கே செழிப்படைந்து இருக்கிறதை போல நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையான நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையான இப்படியான ஒரு காலகட்டத்திலே தான் அங்கே ஆபாகு வாழ்ந்தார். ஆனாலும் கூட அவர் ஒன்றை மட்டும் தெரிவு செய்தார், அவர் ஒன்றை மட்டும் அவர் தெரிந்திருந்தார். ஒரே ஒரு காரியத்திலே அவர் முழு கவனத்தோடு இருந்தார். என்னென்னு சொன்னார், எல்லாரும் அப்படி வாழ்ந்தாலும் நான் அப்படி வாழ மாட்டேன், நான் கர்த்தருக்காக நீதிமானாய் வாழுவேன். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நீதிமான் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக செழிப்பான். நீதிமான் ஒரு பனையை போல அவன் செழிப்பான. சங்கீதம் 92:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் அங்கே அசைக்கப்படுவதில்லை என்று நாங்கள் நீதிமொழிகள் 10:30 வாசிக்கின்றோம். நீதிமான் துதிக்கிறவனாயிருக்கின்றான். நீதிமான் எப்பொழுதுமே சமூகத்திலே தேவ சமூகத்திலே களி கூறுவனாக இருக்கிறான் என்று சொல்லி சங்கீதம் 140:13 நாங்கள் வாசிக்கிறோம். நீதிமான்
நீதிமானை கர்த்தர் எப்பொழுதுமே சிநேகிக்கிறவராக இருக்கிறார் சொல்லி சங்கீதம் 146:8 நாங்கள் பார்க்கின்றோம். நீதிமானுக்கு தேவன் அங்கே ஞானத்தை கொடுக்கின்றார். தேவன் அங்கே கேட்கிறதை நீதிமான் வந்து அங்கே நீதிமானுக்கு தேவன் அங்கே நீதிமான் கேட்கிறதை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நாங்கள் நீதிமொழிகள் 2:7 வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் நீதிமொழிகள் 3:33 நீதிமான் எல்லாவற்றிலையும் அவருடைய வாசஸ்தலத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், அவருடைய வாசஸ்தலத்தில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 10:6 நாங்கள் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 10:3 நாங்கள் பார்க்கிறோம், நீதிமான் ஒருபோதும் பசியாய் இருப்பதில்லை, பசியிலே வாழ்வதை நான் காண்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான நீதிமானுடைய ஜெபத்தை எப்பொழுதும் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே எசாயா 57:1 நாங்கள் வாசிக்கின்றோம். 1 பேதுரு 3:12 சொல்லப்படுகிறது, எப்பொழுதுமே நீதிமான் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதாவது நீதிமொழிகள் 15:29 சொல்லுகிறார், நீதிமானுடைய ஜெபத்தை எப்பொழுது அவர் கேட்கிறார் என்று சொல்லி. ஏசாயா 57:1 சொல்லுகிறார், நீதிமானை அவர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி. எடுத்துக்கொள்ளப்படுதலை அகப்படுவது நீதிமான்கள். எனக்கு அருமையானவர்களே, அதே போல் தீத்து புஸ்தகம் 3:6 சொல்றார், நீதிமானுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களை, இவ்வாறாக நீதிமான் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி நாங்கள் காணுகின்றோம். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அங்கே துன்மார்க்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், உபத்திரவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் பிரியமானவர்களை, நீதிமான் எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுவான். நீதிமான் எப்பொழுதுமே நாங்கள் காணுகின்ற விசுவாசத்தில் நடந்து கொள்ளுவான். ஆகவே இந்த காலை பொழுதுல நாங்கள் நீதிமானா இருக்கிறோமா? எனக்கு அருமையான நாங்கள் நீதிமானா இருப்போம் என்று சொன்னால் எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், கர்த்தர் எங்களை சல்லிக்க பண்ணுவார். எனக்கு அருமையான நீதிமானை தள்ளாட விடமாட்டேன் என்று சங்கீதம் 55:22 சொல்லுகிறார். நீதிமானை ஆதரிப்பேன் என்று சொல்லி அதே சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார் 55:22. ஆகவே நீதிமானுடைய பாரத்தை அவர் எப்பொழுதும் சுமக்கிறவராயிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள், அந்த உபத்திரவம் மத்தியில் அவனோடு கூட இருந்து அவனை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் 34. எனக்கு அருமையானவர்களே, அதே போல் நான் உங்களை சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, நீதிமானை எப்பொழுதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆகவே நாங்கள் நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பதாக நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் காணுகின்றோம், கடந்த செய்திகளை நாங்கள் பார்த்தோம், நோவா தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் நடந்து கொண்டான், ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் நடந்து கொண்டான். எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்றோம் அங்கே அநேக பக்தர்கள் அங்கே பழைய ஏற்பாடுகளை நாங்கள் காணுகின்றோம், நீதிமான்களாய் நடந்து கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்கள், அதே போல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் நீதிமான்களாய் நடக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காண்கின்றோம் அபாக்குக் அங்கே நீதிமானாய் நடந்து கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் சிந்திக்க வேண்டும், நான் இந்த மத்தியிலும், இந்த உபத்திரவங்கள் மத்தியிலும், இந்த பிரச்சனைகள் மத்தியிலும், இந்த கஷ்டங்கள் மத்தியிலும் நான் நீதிமானாய் இருக்கின்றேனா? என்னுடைய விசுவாசத்திலே நான் நீதிமானாய் இருக்கின்றேனா? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் விசுவாசத்தில் நான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது எனக்கு நாங்கள் காணுகின்றோம் அங்கே எப்படி அங்கே நீதிமானாக நாங்கள் பிழைப்பான், நீதிமான் எப்படி பிழைப்பான்? எனக்கு அருமையாக நாங்கள் காணுகின்றோம் அவருடைய விசுவாசத்தை காத்து கொள்வதனாலே. ஒரு நீதிமான் எப்பொழுதும் விசுவாசத்தை காத்து கொள்வான். எனக்கு அருமையானவர்களே, நீதிமான் எப்பொழுதுமே அங்கே விசுவாசத்திலே தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நினைப்பான். அதாவது அவன் எப்பொழுதுமே அங்கே கர்த்தரிலே தங்கி இருப்பான். நீதிமான் எப்பொழுதுமே கர்த்தரிலே தங்கி இருப்பான். கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும், எல்லா உணவுக்காக இருக்கலாம், அவனுடைய பாதுகாப்புக்காக இருக்கலாம், சுகத்துக்காக இருக்கலாம், எப்பொழுதுமே கர்த்தரை நம்பி இருப்பான். எனக்கு அருமையாக நாங்கள் காணுகின்றோம், அவன் எப்பொழுதுமே அங்கே பாதுகாப்புக்காக இருக்கலாம், அவனுடைய உடைக்காக இருக்கலாம், உணவுக்காக, இல்லத்தில் இருக்கிற சகல தேவைகளுக்காக, வீட்டிலே எந்த ஒரு தேவைக்காக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் அவன் கர்த்தரை சார்ந்து இருப்பான். ஆகவே அவன் தான் விசுவாசிக்கிறவன். ஆகவே விசுவாசத்திலே நடந்து கொள்வான். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள்
நாங்கள் அப்படி விசுவாசத்தில் நடந்து கொள்கிறோமா? எனக்கு எல்லாவற்றையும் நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோமா? ஒருவர் இருந்தால் அவருடைய பேர் அவர் மிகவும் அங்கே அதாவது அவருக்கு ஒரு வேலை இல்லாமல் இருந்தது. அந்த வேலை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரை அவர் நம்பினார். அவர் குடும்ப ஜெபத்தை கைவிட மாட்டார். தன்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு சேர்ந்து அவர் ஜெபிப்பார். அன்றைய நாள் கர்த்தர் என்னை வழி நடத்தட்டும், இன்றைய நாளில் கர்த்தர் என்னை வழி நடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் இரவிலே ஜெபித்து காலையிலையும் ஜெபித்து அவர் காலையில போய்விடுவார். வேலை ஒன்று இல்லை, ஆனால் வெளியே போவார். கர்த்தர் ஏதாவது ஒரு வேலை எனக்கு இன்றைக்கு தருவார், இன்றைக்கு ஏதாவது தந்தால் நான் அந்த வேலையை செய்து நான் காசு கொண்டு வந்து கொடுத்து குடும்பத்தை நடத்தலாம் என்று சொல்லி அவர் வெளியே போவார். ஆனால் அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அப்படி வெளியே போன உடனே அவருக்கு ஏதாவது ஒரு வேலை ஒன்று கிடைக்கும். அன்றைய நாளில் அந்த நாளை போக்குவதற்குரிய ஒரு வேலையை அவருக்கு கிடைக்கும். அந்த வேலையை செய்து அதில் ஒரு காசை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்படி அவன் இருந்தான். அவர் இவ்வாறாக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வேண்டும் என்று ஒரு கம்பெனியின் மூலமாக அவர் தெரிஞ்சவர் மூலமாக சிபாரிசு செய்யப்பட்டு அங்கே அவர் அனுப்பப்பட்ட வேலையிலே அவர் அங்கே போய் அவர் சொன்னார், ஐயா எனக்கு இன்னார்தான் என்னை அனுப்பி வைத்தார், இங்கே வேலை இருக்கிறது என்று சொல்லி, சரி வாருங்கள் என்று சொல்லி அவர் அங்கே நேர்முக பரீட்சைகளை பார்த்து அவருடைய எல்லா அதாவது தகமைகளை அவரை பார்த்து, சரி உங்களுக்கு ஒரு நான் வேலை ஒன்று தருகிறேன் என்று சொல்லி அன்றைய தினத்திலேயே அவருக்கு ஒரு கம்பெனிலே அவருக்கு ஒரு வேலை ஒன்று கொடுக்கிறார்கள். ஒரு சூப்பர்வைசர் வேலை ஒன்று கொடுக்கிறார்கள். அதை அவர் செய்து முடிந்ததுக்கு அப்புறம் அவர் மிகவும் சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், இந்த வேலையில நாளையிலிருந்து நீங்க வரணும் என்று சொன்னார். இங்கே வாருங்கள் என்று சொல்லி அவருடைய அலுவலகத்துக்கு அது பெரியவர் அந்த அதில் சொந்தக்காரர் அது பெரியவர் அது CEO அவர் பெரியவர் அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த நாளில் இருந்து இந்த வேலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாளையில இருந்து இதில் இருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால், இதுக்கு முன்பதாகவே ஒரு வாரத்துக்கு முன்னே இருந்து நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் அதாவது என்னுடைய இந்த அக்ரிமெண்ட்ல நீங்க கையொப்பம் போட வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு உயர்வும் கிடைக்கும், அதே போல் உயர்ந்த சம்பளமும் கிடைக்கும். இப்பொழுது இன்றைய நாளில் கிடைத்த சம்பளம் இல்லை, இதை விட உங்களுக்கு உயர்வான ஒரு சம்பளமும் கிடைக்கும், நீங்கள் இதை செய்யலாமா என்று சொல்லி. அப்பொழுது அவர் திகைத்து போனார். ஐயோ ஏன் இப்படி இவர்கள் கேட்கிறாங்க, இவர் எவ்வளோ பேசி பார்த்தார், இல்லை. அதுக்கு பிறகு சொல்லி கேட்டார். அதுக்கு பிறகு அவர் வீட்டில் போயிட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. அப்போ அவர் சொன்னார்கள், நாளைக்கு 10 மணிக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வாருங்கள், வரும் பொழுது நீங்கள் என்னத்தை சொல்லுகிறீர்களோ நீங்கள் சொல்கிறதை வைத்துத்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார். அப்போ இவர் மனைவியோடு போயிட்டு இவர் ரொம்ப அதை பற்றி அவர் கலந்து ஆலோசித்தார். மனைவி சொன்னார்கள், ஒரு சின்ன போய்த்தானே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி. இவர் சொன்னார், இல்லை நாங்கள் பார்ப்போம், கர்த்தர் ஏதாவது ஒரு நன்மை ஒன்று செய்வார் என்று விசுவாசத்தோடு இருந்தாராம். அது பிறகு திருப்பி அவர் போனாராம். அந்த இடத்துக்கு போனோம், நீ என்ன சொல்லுகிறாய், அப்படி நீ செய்கிறாயா, அப்படி நீ ஒத்துக்கொள்கிறாயா, இல்லவே என்று சொன்னால் நீ அதை இல்லை என்று சொல்லுகிறாயா என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா இல்லை, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பொய்த்தானே, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள பரவாயில்லை, எனக்கு வேலை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, எனக்கு வேலை நீங்கள் தராவிட்டாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாராம். எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு அன்றைய நாளில் அவருக்கு அந்த வேலை மிகவும் தேவையாக இருந்தது, வெகு நாளாக இருந்து தான் அந்த வேலை கிடைத்தது. அப்படி இருந்தும் எனக்கு அருமையானவர்கள் நாங்கள் காணுகின்றோம், அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்று சொன்னால், பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான அதுதான் மிகவும் முக்கியமானது. அவருடைய வேலை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருக்க விரும்புகிறேன். நான் நேற்று மட்டும்தான் வேலைக்கு வந்தேன், வேலை நான் செய்தேன், நான் இதுக்கு ஒரு வாரமாக இருந்து வேலை செய்யவில்லை என்று சொல்லி தீர்க்கமாக சொல்கிறேன். நீங்கள் எனக்கு வேலை தராவிட்டாலும் பரவாயில்லை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போகும் பொழுது ஒருவர் அவரை முதுகில் தட்டி பக்கத்தில் இருந்து ஒரு வர சொன்னார். உங்களை ஐயா கூப்பிடுகிறார், பெரியவர் உங்களை கூப்பிடுகிறான்னு சொன்னாராம். நான் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒருவரை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன், நீ உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒருவர் சொல்லி நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த வேலை செலுத்தில் இருக்கிற முதல்வர் சொன்னார். எனக்கு அருமையானவர்கள் அதே மாதிரி தான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் நடக்கும் பொழுது, நாங்கள் நீதிமான்களாக நடக்கும் பொழுது, எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் பொய் சொல்லாமல் எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மையாக நடக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்.
அங்கே நீதிமானை தள்ளாட விட மாட்டார். நிச்சயமாக அவர் எங்களை ஆதரித்துக் கொள்வார். அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த சகோதரன், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், அந்த 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 மனைவி, அந்த பிள்ளைகள் எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்களாம். எனக்கு அருமையாக அதே போல் நான் உங்களை சொல்ல விரும்புகின்றேன். ஒருபோதுமே நீதிமானாய் நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதே போல் நாங்கள் உண்மைத்துவமாக நடக்க வேண்டும். நாங்கள் விசுவாசித்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல விசுவாசம் என்று சொல்வது. கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் உண்மைத்துவமாய் நடக்கிறதும், நாங்கள் அங்கே கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் எதையும் விட்டு கொடுக்காமல், கர்த்தருக்காக நாங்கள் எதையும் விட்டு கொடுக்காமல் அவருக்காக நாங்கள் அங்கே வைராக்கியமாய் இருப்பது தான் விசுவாசம் என்று சொல்வது. அவருக்கு முன்பதாக உண்மைத்துவமாய் நடந்து கொள்வது தான் விசுவாசம் என்று சொல்வது. யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்து கொள்வது தான் விசுவாசம் என்று சொல்லுவது. தானியேலை போல தீட்டுப்படாமல் இருப்பது தான் விசுவாசம் என்று சொல்வது. யோவாவை போல தேவனுக்கு பயந்து நடப்பது தான் விசுவாசம் என்று சொல்லுவது. ஆபிரகாமை போல வாக்கு தத்தத்தை நம்பி அங்கே கடைசி வரைக்கும் தேவனை கைவிடாமல் அதையே நம்பிக்கொண்டிருப்பது, காத்து கொண்டிருப்பது தான் விசுவாசம் என்று சொல்லுவது. யோபை போல எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையிலும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கே சோத்திரம் என்று சொல்லுவது தான் விசுவாசம் என்று சொல்லுவது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்படி நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக அவரை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எனக்கு அருமையாக அப்படி என்று சொன்னால் நாங்கள் நீதிமானாய் நடந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் நீதிமானாக நடக்கிறோம் என்று சொல்லி எப்படி நாங்கள் காண்பது? ஆபாக்கு புஸ்தகத்திலே நாங்கள் காணுகின்றோம். 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம். என்ன சொல்லப்படுகிறது? அங்கே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதினால், அதாவது நாங்கள் காணுகின்றோம் நீதிமானாய் நாங்கள் நடந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, தேவ சந்தோஷம் தான் எங்களுடைய பலனாக இருக்கிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள்ளே நாங்கள் காணுகின்றோம். இந்த ஆபாக்குக்கு என்கிற தீர்க்க தரிசி நாங்கள் காணுகின்றோம். அவர் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே அவர் அங்கே மிகவும் சந்தோஷமாய் இருந்தார். பிலிப்பி புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் அங்கே சிறைச்சாலையில இருக்கிற பவுல் சொல்லுகிறார், சிறைச்சாலையில நன்மை இருக்குமா? சிறைச்சாலையில ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா? ஒரு சிறைச்சாலையில எவ்வளோ அங்கே உணவு பற்றாக்குறை இருக்கும், வசதிகள் இல்லை, எவ்வளோ துன்பங்கள் இருக்கும். அப்படியான ஒரு இடத்திலே சந்தோஷமா இருக்க முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. ஆகவே அதாவது ஆபாக்குடைய வாழ்க்கையில நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அங்கே ஆபாக்குடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சம், முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால், அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பலன் கொடாமல் போனால், மாட்டு மந்தையிலே மாடுகள் இன்றி போனால், மாட்டு தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனால், ஆட்டு மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தரை சார்ந்திருப்போம் சொன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொன்னா, எங்களுக்கு இருக்கும் பொழுதும் இல்லாமல் இருக்கும் பொழுதே எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் எங்களுக்கு நிறைவேறும் பொழுது, நாங்கள் எங்களுக்கு தேவை போல எங்களுக்கு காரியங்கள் எல்லாமே சந்திக்கும் பொழுது, தேவை போல எல்லாமே கைகூடி எல்லாமே வரும் பொழுது, எல்லாமே கமிங் கலர் இஸ் குட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே நல்ல முறையில நடக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆனா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒருவேளை சரிவலை வரவில்லை, அங்கே பண பற்றாக்குறைகள் அநேகமாக இருக்கிறது, அங்கே பொருட்கள் சரியான முறையில் வேண்ட முடியாமல் இருக்கிறது, வீடுகளில் பல குறைவுகளோடு இருக்கின்றோம், அங்கே பல தவிப்புகள், பலவிதமான முறுமுறுப்புகள் வந்து கொண்டு எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் ஆபாக்குக் என்பவர், நாங்கள் காணுகின்றோம் அவர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தார். ஹல்லேலூயா. எப்படி இருந்தார்? எப்படி இருக்கக்கூடியதா இருந்தது? அவர் கர்த்தரை அவர் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் அவர் நாடினார். தேவ சமூகத்திலே தான் அங்கே சந்தோஷம் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 84:10 சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி. அங்கே நாங்கள் காணுகின்றோம், அங்கே சங்கீதம் 27:4 வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கின்றேன், அது தேவனுடைய சமூகத்திலே தங்கி இருப்பதை நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை குறித்து அவன் நன்றாக அறிந்திருந்தான். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதே எனக்கு
சந்தோஷம் என்று சொல்லி சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, எத்தனையோ ஒரு ராஜா பாருங்க, அவர் எத்தனையோ அனுபவங்களை அவருக்கு அனுபவிக்கலாம். ஆனால் அது மத்தியில் அவர் சொல்கிறார், அது அவைகள் அல்ல சந்தோஷம். தேவனுடைய சமூகம் தான் எனக்கு சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம், கர்த்தரை துதிக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களை இந்த கொரோனா வைரஸின் நிமித்தமாக கர்த்தர் எங்களை ஒரு இடத்திலே அடைத்து வைத்து, கர்த்தர் எங்களிடத்திலே இன்னும் அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார், அவருக்குள்ளே நாங்கள் இன்னும் களி கூற வேண்டும், அவருக்குள்ளே நாங்கள் இன்னும் சந்தோஷப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய சமூகத்தை நாங்கள் அங்கே அனுபவிக்க வேண்டும். அதே அவர் எதிர்பார்க்கின்றார். அவருடைய வேதத்தை வாசிக்கவும், அவருடைய சமூகத்திலிருந்து அதிகமாய் துதிக்கவும், அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கவும், அவருக்குள்ளே நாங்கள் சந்தோஷப்படுவதுமே கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். எனக்கு அருமையானவர்கள், அதை நாங்கள் செய்யும் பொழுது எனக்கு அருமையான அதிகமாய் நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். எனக்கு அருமையாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, அங்கே நாங்கள் ஆபாக்குக்கு மிகவும் தேவனுக்குள்ளே நாங்கள் காணுகின்ற எது இல்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும், எது இல்லாமல் போனாலும் நான் தேவனுக்குள்ளே சந்தோஷத்தை மட்டும் அங்கே இழந்து போக மாட்டேன். அது மாத்திரம் நான் எனக்குள்ளே இருந்து இல்லாமல் போக விட மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாமே இல்லாமல் போயிடும். எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் தான். அவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் இல்லாத பொழுதும் நான் தேவனுக்குள் சந்தோஷப்படுவேன். என் தேவனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் ஒருபோதும் இல்லாமல் போகாது. அது என்ன இல்லாமல் போனாலும் தேவனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா என்று சொன்னால் அது எங்களுக்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷம், அவருடைய துதிக்கிறதுனாலே உண்டாகிற சந்தோஷம், அவருடைய வேதத்தை வாசிக்கிறது கூட உண்டாகிற சந்தோஷம், அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறதுனாலே உண்டாகிற சந்தோஷம், அவருடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காண்பதினாலே உண்டாகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய ஆவிலே நிறைந்து அந்நிய பாஷையினாலே ஜெபித்து அவருடைய ஆவினாலே நாங்கள் நிரம்ப அதனாலே பெறுகின்ற பரலோக சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தினாலே நாங்கள் நிரம்ப வேண்டும். ரோமர் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காணுகின்றோம். அங்கே 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ராஜ்யம் சந்தோஷமும் சமாதானமும் அதே போல தேவ ஆவியினாலே நிறைவதும் என்று சொல்லப்படுகிறது. புசிப்பும் குடிப்பும் அல்ல, அங்கே சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் தேவனுக்குள்ளே எப்பொழுதும் களி கூறுகிறோம், தேவனுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களா இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தருக்குள்ளே பிழைத்துக் கொள்ளுவோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அங்கே நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவது என்று சொன்னபடி நாங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள்ளே அங்கே கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எங்களுடைய உயர்வுகள் வரும் பொழுது எங்களுக்கு அங்கே சில விதமான பலவிதமான சில காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் பொழுது நாங்கள் எங்களுடைய பலனை நாங்கள் இழந்து போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே நாங்கள் காணுகின்றோம். அங்கே யோபு வந்து எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன், என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன் என்று சொன்னோன்னே நாங்கள் காணுகின்றோம். அவருடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு பலனற்றவனாக காணப்படுகிறான். ஆனால் அது மத்தியிலும் அவன் அங்கே நிதானத்தை கைவிடவில்லை. அவன் கர்த்தருக்குள்ளே அவன் பலப்பட்டான். ஐயோ, அங்கே தாவீதை நாங்கள் காணுகின்றோம். அங்கே மனைவி, அங்கே சிக்லாத் என்று சொல்கிற இடத்துல நாங்கள் காணுகின்றோம். அங்கே மனைவி பிள்ளைகள் எல்லாருமே அடிமையாகி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அங்கே உங்களுடைய வீடுகள் எல்லாம் தீப்பற்றி எரிகிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு கொண்டோடு அவனுக்குள்ளே அங்கே திராணி இல்லாத அளவுக்கு அழுதார்கள் என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். அங்கே பலன் அவனுக்கு இல்லாமல் போனது. ஆனாலும் கூட 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாங்கள் காணுகின்றோம், தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான், தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் அவ்வாறாக கர்த்தரே எங்களுக்கு பலனாக இருக்கிறார். ஆகவே ஆபாக்குக்கு சொன்னபடி நாங்கள் பார்க்கிறோம், இந்த சூழ்நிலைகள் இப்பொழுது நடக்கின்ற இந்த நாட்களில் நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம், இன்னும் அவரை நம்பி நடக்கிறவர்களாக இருப்போம். அது மாத்திரம் அல்லாமல் அவருக்குள்ளே நாங்கள் மகிழ்கிறவர்களாய் களி கூறுகிறவர்களாக இருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு அருமையானவர்களே, அவரே எங்களுடைய பலனாக இருக்கிறார். நாளைக்கு இங்கே எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் நாளைக்கு சோர்ந்து போகாமல் அவருக்குள்ளே நாங்கள் பலப்பட்டு இருப்போம். ஆகவே இவ்வாறாக கர்த்தர் எங்களை ஆபாக்குக்கு வாழ்ந்தபடி நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னபடி நாங்கள் விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே நாங்கள் பிழைப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையாக இந்த செய்தியானது உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகின்றேன்.
நம்புகின்றேன். இந்த செய்தியின்படி வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை பொழுதிலே உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதே போல் எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய நாட்டில் இருக்கிற இந்த நிலைமை முற்றிலுமாக மாறி பிரியமானவர்கள் நாங்கள் ஊக்கமாக ஜெபிப்போம். மறுபடியுமாக ஆராதனைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுக்குரிய வழிகளை எங்களுடைய கர்த்தர் திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஊக்கமாக நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்டிலே இப்பொழுது ஆண்டவரே இந்த நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த நாட்டிலே ஆண்டவரே நிலவி கொண்டிருக்கிற இந்த நிலைமையை நீங்க காண்றீங்க தகப்பனே. அப்பா, நீண்ட நாட்களாக நாங்கள் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஜெபங்களை நீங்க கேட்கிறபடினால் நன்றி கர்த்தாவே. சுவாமி ஆண்டவரே, நீங்க ஆபக்குடைய ஜெபத்தை கேட்ட தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க பதில் கொடுத்த தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை நீங்க புறம்பே தள்ளுவதில்லை என்று யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தாவே 14 ஆண்டவரே சுவாமி 17வது வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு மறுபடியுமாக இந்த ஆராதனைகள் நடத்தத்தக்கதான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் உம்மை எப்படி ஆண்டவரே ஆராதிக்காமல் இருப்பது கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே. கர்த்தாவே, அதுக்குரிய வழிகளை நீங்க திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஓ கர்த்தாவே சுவாமி அப்பா, ஹல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே சுவாமி இந்த சூழ்நிலை முற்றிலுமாக ஆண்டவரே மாறி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஆண்டவரே சுவாமி, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே மறுபடியும் உண்டாகவே நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கிறதை நீங்க காண்றீங்க ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே. மக்கள் தங்கள் தங்கள் வேலைகளுக்கு போக முடியாமல் இருக்கிறதை காண்றீங்க அப்பா சுவாமி. இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் கர்த்தாவே. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக மாற வேண்டும் கர்த்தாவே. இந்த எங்களுடைய நாட்டிலே ஆண்டவரே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க மனதுருக்கத்தின் தேவன். நீங்க மனதுருகும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த தேசத்துக்கு மனதுருகும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பொறுப்பு, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க சுவாமி. அதே போல் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற நிலைமைகள் மாறவே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த நாடுகளுக்கும் கர்த்தாவே அப்படியான ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகவே நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீங்க பொறுப்பிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு விடுதலையை, ஒரு அமைதியை நீங்க ஏற்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது முற்றிலுமாக முழு சர்வதேச இருந்து முற்றிலுமாக ஆண்டவரே எல்லா நாடுகளிலும் இந்த கொரோனா வைரஸ் ஒழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இது நீங்க வேண்டும் ஆண்டவரே கர்த்தாவே. மனுஷர்களுக்கு ஆண்டவரே சுவாமி பாதகமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை மாறி ஆண்டவரே ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாக நீங்க கிருபை செய்ய நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் கூட யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்கள் நீங்க அறிவிங்க கர்த்தாவே. அப்பா, எல்லா பண தேவைகளையும் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். யார் யார் என்னென்ன சுவாமி கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் நீங்க அறிவிங்கப்பா. அந்த கடன்களை கட்டக்கூடிய கிருபையை நீங்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். யார் யார் என்னென்ன சுவாமி கர்த்தாவே கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலே கடந்து போய் இருக்கிறார்கள் நீங்க அறிவிங்கப்பா. அப்பா, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் நான் ஜெபிக்கிறேன். நீங்க யெகோவா ஈரே ஆண்டவரே. அதே போல் நீங்க யெகோவா ராஃபா, நீங்க சுகம் கொடுக்கிற தேவன் அப்பா. யார் யார் என்னென்ன வியாதிகளோடு சுவாமி பிடிப்பட்டு கர்த்தாவே நீங்க அவஸ்தை பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நீங்க அறிவிங்க கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருடைய வியாதிகளை நீங்க தொடும்படி நான் தொட்டு சுகப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படும் நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தா. எல்லாவற்றையும் உடைய சுவாமி கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆறுதலும் இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரும் வரைக்கும் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பார்.